ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 26/4/1984 அவ்யக்த பாப்தாதா மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு ஆன்மீக விசித்திர மேளாவில் அனைத்து பொக்கிஷங்களின் பிராப்தி. இன்று பாப்தாதா சந்திக்க வேண்டும் என்று குழந்தைகளிடம் இருக்கும் ஆர்வத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். அனைவரும் தொலை தூரத்துல இருந்து எதற்காக வந்திருக்கீங்கன்னு பாபா கேட்குறாங்க. சந்திப்பதற்காக, அதாவது மேளாவில் வந்திருக்கீங்க. இந்த ஆன்மீக மேளா விசித்திர மேளா. இந்த மேளாவில் சந்திப்பதும் விசித்திரமானது. விசித்திர ஆத்மாக்கள், அதாவது உடலற்ற ஆத்மாக்கள் விசித்திர தந்தையை சந்திக்கிறாங்க. இது கடல் மற்றும் நதிகளினுடைய சந்திப்பு அப்படின்னு பாப்தாதா சொல்றாங்க. ஈஸ்வரிய குடும்பத்தினர் சந்திப்பதற்கான மேளா. இந்த ஒரு தடவையினுடைய சந்திப்பினால அநேக தடவைகள் அனைத்து பிராப்திகளையும் செய்வதற்கான மேளாவாக ஆயிடுது. இந்த மேளாவில் திறந்த களஞ்சியம், திறந்த பொக்கிஷங்கள் கிடைக்கும். யாருக்கு என்ன பொக்கிஷம் வேணுமோ, எவ்வளவு வேணுமோ அந்த அளவு செலவின்றி அதிகாரத்தோடு எடுத்துக்க முடியும். இந்த லாட்டரியும் கூட தான். எந்த அளவு பாக்கியத்தில் சிரேஷ்ட லாட்டரியை பெற விரும்புகிறீங்களோ அந்த அளவு பெற முடியும் அப்படின்னு பாப்தாதா சொல்கிறாங்க. இப்போ லாட்டரி சீட்டை வாங்கிக்கிங்க, பிறகு பின்னால் நம்பர் வெளியாகும் என்று அப்படி கிடையாது. இப்போ என்ன பெற விரும்புகிறீங்களோ, எந்த அளவு பாக்கிய ரேகையை உறுதியான எண்ணம் மூலம் போட விரும்புகிறீங்களோ அந்த அளவு போட முடியும். ஒரு வினாடியில் லாட்டரியை பெற முடியும். இந்த மேளாவில் பல ஜென்மங்களுக்காக ராஜ பதவியினுடைய அதிகாரத்தை பெற முடியும். அதாவது இந்த மேளாவில் ராஜ யோகியாக இருக்கிறாங்க, வரும் பல ஜென்மங்களுக்கு விஸ்வராஜாவாக ஆக முடியும். எவ்வளவு பெரிய பிராப்தியினுடைய ஆசனத்தை விரும்புகிறீங்களோ அந்த ஆசனத்துக்கு முன்னாடி பதிவு செய்ய முடியும். இந்த மேளாவில் அனைவருக்கும் விசேஷமாக ஒரு பொன்னான வாய்ப்பும் கிடைக்கிது. அந்த பொன்னான வாய்ப்பு உள்ளபூர்வமாக என்னுடைய பாபா அப்படின்னு சொல்லுங்க. மேலும் தந்தையினுடைய இதய சிம்மாசனதாரியாக ஆகுங்கன்னு பாபா சொல்கிறாங்க. இந்த மேளாவில் ஒரு விசேஷ பரிசும் கிடைக்குது. அந்த பரிசு சின்னம் சிறிய, சுகம் நிறைந்த மற்றும் சம்பன்ன உலகம். அந்த உலகத்தில் என்ன விரும்புகிறீங்களோ அது எப்பொழுதுமே பிராப்தி ஆகுது. அந்த சின்னம் சிற உலகம் தந்தையில தான் அந்த உலகம் இருக்குது. இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எப்பொழுதுமே பிராப்திகளினுடைய, குஷிகளினுடைய ஆன்மீக ஊஞ்சல்ல ஆடுறாங்க. இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எப்பொழுதும் இந்த தேகம் என்ற மண்ணால அழுக்காகாம பரிஸ்த ஆகி மேலே பறந்து செல்லும் கலையில பறந்து கொண்டே இருப்பாங்க. எப்பொழுதுமே ரத்னங்களோடு விளையாடுறாங்க. எப்பொழுதும் பரமாத்மானுடைய துணையை அனுபவம் செய்கிறாங்க. உன்னோடு தான் அருந்துவேன், நீ சொல்வதை தான் கேட்பேன், உன்னோடு தான் பேசுவேன், உன்னோடு தான் அனைத்து உறவுகளினுடைய அன்பை வச்சு நடந்து கொள்வேன், உன்னுடைய ஸ்ரீமத் படி கட்டளைப்படி ஒவ்வொரு அடியும் எடுத்து வைப்பேன் அப்படின்னு ஊக்கம் உற்சாகம் நிறைந்த குஷி நிறைந்த பாடலை பாடிக்கொண்டே இருப்பாங்க. அந்த மாதிரியான உலகம் இந்த சந்திப்பு மேளாவில் கிடைக்கிது. தந்தை கிடைத்தார், உலகம் கிடைத்தது. அந்த மாதிரி இது சிரேஷ்ட மேளா. அந்த மாதிரி மேளாவில் வந்திருக்கீங்கள் தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. மேளாவை பார்த்து பார்த்து ஒரே ஒரு பிராப்தியில் அந்த அளவு மூழ்கிடுறீங்க. அதனால் அனைத்து பிராப்திகளையும் அடையாமல் இருந்துவிட்டன என்று அப்படியும் ஆகிவிட வேண்டாம். இந்த ஆன்மீக மேளாவில் அனைத்து பிராப்திகளையும் அடைய வேண்டும், நிறைய கிடைச்சிருக்குது என்று அதிலேயே குஷி அடைந்து சென்று விட்டேன் என்று அப்படி செய்யாதீங்க. முழுமையாக அடைந்து விட்டு செல்லுங்க. இந்த மேளாவில் அனைத்து பிராப்திகளையும் பிராப்தி செஞ்சிருக்கிறேனா என்று இப்பொழுது கூட சோதனை செய்யுங்க. எப்பொழுது திறந்த கஜானாவாக இருக்குது அப்படின்னா நிரம்பியவராகித்தான் செல்ல வேண்டும். பிறகு அங்கே உங்கள் இடத்துக்கு சென்றதுக்கு அப்புறம் இதையும் செய்ய வேண்டியதாக இருந்தது, எவ்வளவு தேவையோ அந்த அளவு செய்யலை அப்படின்னு சொல்லாதீங்க. அந்த மாதிரி கூற மாட்டீங்க இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. இந்த மேளாவினுடைய மகத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு பாபா கேட்குறாங்க. மேளா கொண்டாடுவது அப்படின்னா மகானாவது, வந்து போவது மட்டும் கிடையாது, ஆனால் நிரம்பிய பிராப்தி ஸ்வரூபம் ஆகணும்.
அந்த மாதிரி மேலாவை கொண்டாடினீங்களான்னு பாபா கேட்குறாங்க. பொறுப்பாளராக இருக்கும் சேவாதாரிகள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. வளர்ச்சி விதியையும் மாற்றிடுது. வளர்ச்சி ஆவதும் அவசியம். மேலும் ஒவ்வொரு விதியில சம்பன்னமாகவும் திருப்தியாக இருப்பதும் அவசியம். இப்பொழுதோ இருந்தும் தந்தை மற்றும் குழந்தைகள் அப்படிங்கிற சம்பந்தத்துல சந்திக்கிறீங்க, அருகில வரீங்க, பின்போ தரிசனம் செய்தோம் என்று மட்டும் இருந்துடும் அப்படின்னு பாபா சொல்றாங்க. நல்லது. அனைத்து ஆன்மீக சந்திப்பு மேளாவை கொண்டாடக்கூடிய, அனைத்து பிராப்திகளின் சம்பூர்ண அதிகாரத்தை பெறக்கூடிய, எப்பொழுதும் சுகம் நிறைந்த சம்பன்ன உலகத்தில் இருக்கக்கூடிய, எப்பொழுதும் பிராப்திகளினுடைய குஷியின் பாடல் பாடக்கூடிய, எப்பொழுதும் சிரேஷ்ட வழிப்படி நடந்து கொள்ளும், கட்டளைப்படி நடக்கும் நல்ல பாத்திரமான குழந்தைகளுக்கு பாப்தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். டீச்சர்களோடு அவ்யக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க. எப்பொழுதும் நீங்கள் நினைவு மற்றும் சேவையினுடைய சமநிலை வைக்கிறவங்க, மேலும் எப்பொழுதும் தந்தையினுடைய ஆசீர்வாதங்களை பெறுறவங்க. எங்கு சமநிலை இருக்குமோ அங்கு தந்தை மூலமா இயல்பாகவே ஆசீர்வாதம் என்ன வரதானமே பிராப்தி ஆகுதுன்னு பாபா சொல்றாங்க. எங்கு சமநிலை இருக்குமோ அங்கு தந்தை மூலமா இயல்பாகவே ஆசீர்வாதம் என்ன வரதானமே பிராப்தி ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. எங்கு சமநிலை இல்லையோ அங்கு வரதானமும் இல்லை. மேலும் எங்கு வரதானம் இல்லையோ அங்கு கடின உழைப்பு செய்ய வேண்டியதாக இருக்கும். வரதானம் பிராப்தி ஆகிட்டு இருக்குது அப்படின்னா அனைத்து பிராப்திகளும் சகஜமாக ஆகிட்டு இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி வரதானங்களை பிராப்தி செய்யும் சேவாதாரி தான் இல்லையா அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க. எப்பொழுதும் ஒரு தந்தை, ஒரே சீரான நிலை மற்றும் ஒரு வழியில் நடப்பவர்களாக ஆகியிருக்கீங்க. அந்த மாதிரியான உண்மையான சேவாதாரி எப்பொழுதும் தன்னை டபுளைட் அப்படின்னு புரிந்து சேவை செஞ்சுக்கிட்டே இருங்க. எவ்வளோ லேசாக இருப்பீங்களோ அந்தளவு சேவையில் சுமையற்ற நிலை இருக்கும். மேலும் எவ்வளவு சேவையில் லேசான நிலை வருமோ அந்த அளவு அனைவரும் சுலபமாகவே பறந்து செல்வாங்க, மற்றவர்களையும் பறக்க வைப்பாங்க. டபுளைட் ஆகி சேவை செய்வது, நினைவிலிருந்து சேவை செய்வது என்பதுதான் வெற்றிக்கான ஆதாரம். அந்த சேவையினுடைய பிரத்யட்ச பலன் அவசியம் கிடைக்குதுன்னு சொல்றாங்க பாப்தாதா. பாட்டிகளோடு அவ்யக்த பாப்தாதாவுடைய சந்திப்பு. சங்கம யுகம் எப்பொழுதும் அனைத்து பிராப்திகள் செய்வதற்கான யுகம். சங்கம யுகம் சிரேஷ்டமாக ஆவதற்கும் ஆக்குவதற்குமான யுகம். அந்த மாதிரி யுகத்துல தனது பங்கை செய்யக்கூடிய ஆத்மாக்கள் எவ்வளவு சிரேஷ்டமாக ஆகிவிட்டாங்க அப்படின்னா, நான் சங்கமேகத்தினுடைய சிரேஷ்ட ஆத்மா அப்படின்னு எப்பொழுதும் நினைவிருக்குதான்னு கேட்குறாங்க பாப்தாதா. அனைத்து பிராப்திகளினுடைய அனுபவம் ஆகுதா? தந்தையிடமிருந்து என்ன பிராப்தி ஆகுதோ அந்த பிராப்தியினுடைய ஆதாரத்துல சதா தன்னை சம்பன்னமான நிரம்பி ஆத்மா அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. அந்த அளவு நிரம்பி இருக்கணும். அதன் மூலம் நீங்களும் அறிந்து கொண்டே இருங்க, மேலும் மற்றவர்களுக்கும் கொடுங்க. எப்படி தந்தையை பற்றி களஞ்சியம் எப்பொழுதும் நிரம்பியே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி குழந்தைகள் உங்களுடைய களஞ்சியமும் எப்பொழுதும் நிரம்பி இருக்குது, ஒருபொழுதும் காலியாக முடியாது. எந்த அளவு மற்றவர்களுக்கு கொடுப்பீங்களோ அந்த அளவு இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். சங்கமேகத்தினுடைய விசேஷமா என்ன இருக்குதோ அது உங்களுடைய விசேஷமாகவும் இருக்குது. நம்ம சங்கமயுகத்தினுடைய அனைத்து பிராப்தி சுரூப ஆத்மா அப்படிங்கிற அதே நினைவில் இருங்க. சங்கம யுகம் புருஷோத்தம யுகம். இந்த யுகத்தில் தனது வாழ்க்கை பங்கை செய்கிறவங்களும் புருஷோத்தமர்களாக ஆனாங்க இல்லையா? உலகத்தினுடைய அனைத்து ஆத்மாக்களும் உங்களினுடைய எதிரில் சாதாரணமானவங்க. நீங்கள் தெய்வீகமான மற்றும் விலகி இருக்கும் ஆத்மாக்கள். அவங்க அஞ்ஞானி, நீங்கள் ஞானி. அவங்க சூத்திரர்கள், நீங்கள் பிராமணர்கள். அவங்க துக்கமான உலகத்தை சேர்ந்தவங்க, மேலும் நீங்கள் சங்கமயுகத்தை சேர்ந்தவங்க. சங்கம யுகமும் சுகமான உலகம். எத்தனை துக்கங்கள்ல இருந்து காப்பாற்றப்பட்டுட்டீங்க. இப்போ இந்த உலகம் எவ்வளோ துக்கமானது அப்படின்னு சாட்சியாக இருந்து பார்க்குறீங்க. அதை ஒப்பிடும்போது நீங்கள் எவ்வளவு சுகமானவங்க, வித்தியாசம் தெரியுது தான் இல்லையான்னு கேட்க. ஆகையினால எப்பொழுதும் நான் புருஷோத்தம யுகத்தின் புருஷோத்தம ஆத்மா, சுகஸ்வரூப சிரேஷ்ட ஆத்மா அப்படிங்கிற இதே நினைவில் இருக்க சொல்கிறாங்க பாப்தாதா. ஒருவேளை சுகம் இல்லை, உயர்ந்த தன்மை இல்லை அப்படின்னா அது வாழ்க்கையே இல்லை. பாப்தாதா கேட்குறாங்க, எப்பொழுதும் நினைவினோட குஷியில் இருக்கீங்கள் தான் இல்லையா அப்படின்னு. குஷி தான் அனைத்தையும் விட
மிகப்பெரிய ஆசீர்வாதம் மற்றும் மருந்து. எப்பொழுதுமே இந்த குஷியினுடைய மருந்து மற்றும் ஆசீர்வாதத்தை எடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, எப்பொழுதுமே குஷியாக இருக்கிற காரணத்தினால உடலினுடைய கணக்கு வழக்கம் தன் பக்கம் இழுக்காது. விலகி இருந்து மேலும் அன்பானவராக ஆகி உடலினுடைய கணக்கு வழக்கையும் முடிப்பீங்க. எவ்வளவுதான் பெரிய கர்ம விளைவை அனுபவிப்பதாக இருந்தாலும் அதுவும் ஈட்டிலிருந்து முள்ளாக ஆயிடும். பெரிய விஷயமாக அனுபவம் ஆகாது. இது கணக்கு வழக்கு அப்படின்னு ஞானத்தின் ஆதாரத்தில் தெரிஞ்சுக்கிட்டதுனால மிகவும் குஷியோடு கணக்கு வழக்கை முடிப்பவர்களுக்கு அனைத்தும் சுலபமாக ஆயிடுதுன்னு பாபா சொல்கிறாங்க. அஞ்ஞானியோ ஐயோ ஐயோ அப்படின்னு கதறுவாங்க. மேலும் ஞானி எப்பொழுதும் ஆஹா இனிமையான பாபா, ஆஹா நாடகம் அப்படிங்கிற நினைவில் இருப்பாங்க. ஆஹா இனிமையான பாபா, ஆஹா நாடகம் அப்படிங்கிற அந்த நினைவில் இருப்பாங்க. எப்பொழுதும் குஷினுடைய பாடலை பாடுங்க. நான் வாழ்க்கையில் என்ன அடைய வேண்டுமோ அதை அடைஞ்சிட்டேன் அப்படிங்கிற இதை மட்டும் நினைவு செய்யுங்க. என்ன பிராப்தி தேவையாக இருந்ததோ அவை அனைத்தும் எனக்கு கிடைச்சிருச்சு. அனைத்து பிராப்திகளின் நிரம்பிய களஞ்சியம் எங்கு எப்பொழுதும் களஞ்சியம் நிரம்பியமாக இருக்குமோ அங்கே துக்கம் வேதனை அனைத்துமே முடிஞ்சிடும். எப்பொழுதும் தன்னுடைய பாக்கியத்தை பார்த்து ஆஹா என்னுடைய சிரேஷ்ட பாக்கியமே அப்படின்னு மகிழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருங்க. எப்பொழுதும் மனதால் இந்த பாடலை பாடிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் இருக்குது. உலகத்தினருக்கும் பாக்கியத்தில் குழந்தை கிடைக்கும், பணம் செல்வம் கிடைக்கும். ஆனால் இங்கே என்ன கிடைக்கிது? சுயம் பாக்கியத்தை உருவாக்குபவரே பாக்கியத்தில் கிடைச்சிடுறார். பாக்கியத்தை உருவாக்குபவரே என்னுடையவராக எப்பொழுதும் ஆகிறார். அப்படின்னா வேறு என்ன மிச்சம் இருக்குது? இந்த அனுபவம் இருக்குது இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அங்கங்கே இருந்து கேள்விப்பட்டதனுடைய ஆதாரத்தில் மட்டும் நீங்கள் இந்த வாழ்க்கையில் சென்று கொண்டு இருக்கல. பெரியவர்கள் பாக்கியம் கிடைக்குது என்று சொல்கிறாங்க. மேலும் நீங்கள் இந்த வாழ்க்கையில் வந்துட்டீங்க என்பதை தான் அங்கு இங்கிருந்து கேள்விப்பட்டதனுடைய ஆதாரத்தில் செல்வது அப்படின்னு சொல்கிறது. கேட்பதனால புரிஞ்சுக்கிறாங்களா அல்லது அனுபவத்தினால புரிஞ்சுக்கிறாங்களா? கேட்பதனால புரிஞ்சுக்கிறீங்களா அல்லது அனுபவத்தினால புரிஞ்சுக்கிறீங்களா? அனைவரும் அனுபவிகளா? சங்கமேகமே அனுபவம் செய்வதற்கான யுகம். இந்த யுகத்தில் அனைத்து பிராப்திக்கான அனுபவம் செய்ய முடியும். இப்போ என்ன அனுபவம் செஞ்சிட்ருக்கீங்களோ அது சத்தியுகத்தில் இருக்காது. இங்கே என்ன நினைவு இருக்குதோ அது சத்தியுகத்தில் உள்ளடங்கி போயிடும். இங்கே தந்தை கிடைச்சிருக்கிறார் என்று அனுபவம் செய்கிறீங்க, அங்கே தந்தையினுடைய விஷயமே இருக்காது. சங்கமே யுகமே அனுபவம் செய்வதற்கான யுகம். இந்த யுகத்தில் நீங்கள் அனைவரும் அனுபவிகளாக ஆயிட்டீங்க. அனுபவி ஆத்மாக்கள் ஒரு பொழுதும் மாயாவிடம் ஏமாற்றம் அடைய முடியாது. ஏமாற்றம் அடையிறவங்களுக்கு துக்கம் ஏற்படுது. அனுபவத்தினுடைய அதிகாரம் உள்ளவங்க ஒரு பொழுதும் ஏமாற்றம் அடைய முடியாது. எப்பொழுதுமே வெற்றியை பிராப்தி செய்து கொண்டே இருப்பாங்க. எப்பொழுதும் குஷியாக இருப்பாங்க. ஆகையினால தற்சமயத்து சீசனினுடைய வரதானமான அனைத்து பிராப்தி சொரூப திருப்தியான ஆத்மா அனைவரையும் திருப்திப்படுத்துபவன் என்பதை நினைவில் வைங்க அப்படிங்கிறாங்க பாபா. நல்லது. பாப்தாதா அவனுடைய எதிரில் வருமான வரி அதிகாரி அமர்ந்திருக்கிறாங்க. அவங்களுக்காக சொல்லப்பட்ட இனிமையான மகா வாக்கியங்கள். தன்னுடைய வீட்டிற்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு புரிஞ்சிட்டு இருக்கீங்கள் தான் இல்லையா அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்குறாங்க பாப்தாதா. இந்த வீடு யாருடையது? பரமாத்மானுடைய வீடு என்பது அனைவருடைய வீடாக ஆனது இல்லையா? அப்படி உங்களுடைய வீடாகவும் ஆனது இல்லையான்னு அவங்கள்ட்ட கேட்குறாங்க. வீட்டுக்கு வந்திருக்கீங்க, இதுவும் மிக நல்ல காரியம் செஞ்சுருக்கீங்க. இப்போ இன்னும் வேறு நல்லதிலும் நல்ல காரியம் என்ன செய்யணும்? சிறந்ததிலும் சிறந்ததாக செய்யணும். மேலும் உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக ஆகணும். இதுவோ வாழ்க்கையினுடைய லட்சியமாக இருக்கவே இருக்குது. இப்போது நல்லதிலும் நல்லதாக என்ன செய்யணும்? என்ன பாடத்தை இப்பொழுது கூறினோமோ அந்த ஒரு பாடத்தை மட்டும் உறுதியாக்கிட்டீங்க என்றால் இந்த ஒரு பாடத்தில் அனைத்து படிப்புகளும் நிரம்பி இருக்குது. இது அதிசயமான விஸ்வ வித்யாலயம். பார்ப்பதற்கு வீடாகவும் இருக்குது. ஆனால் தந்தை தான் சத்தியமான ஆசிரியர். வீடாகவும் இருக்குது, மேலும் வித்யாலயமாகவும் இருக்குது. ஆகினால சிலர் இது வீடா அல்லது வித்யாலயமா என்று புரிஞ்சிக்க முடியறதில்லை. ஆனால் வீடாகவும் இருக்குது, மேலும் வித்யாலயமாகவும் இருக்குது. ஏன்னா எது அனைத்தையும் விட உயர்ந்த பாடமோ அது இங்கு படிப்பிக்கப்படுது. கல்லூரியில் மற்றும் பள்ளியில் கற்பிப்பதற்கான லட்சியமாக என்ன இருக்கும்? சரித்திரவானாக ஆகணும், சம்பாதிப்பதற்கு தகுதியானவராக ஆகணும், பரிவாரத்தை நல்ல முறையில் பாலனை செய்பவராக ஆகணும் அப்படிங்கிற இந்த லட்சியம்தான் இருக்கும்.
இங்கே அந்த அனைத்து லட்சியமும் நிறைவேறி விடுது. ஒவ்வொருவரும் சரித்திரவானாக ஆகிடுறாங்க. பாரத தேசத்தினுடைய தலைவர்கள் என்ன விரும்புகிறாங்க? பாரதத்தினுடைய பாபுஜி, அதாவது மகாத்மா காந்திஜி என்ன விரும்பினாங்க? பாரதம் கலங்கரை விளக்கு ஆகணும் அப்படிங்கிற இதைத்தான் விரும்பினாங்க இல்லையா? பாரதம் உலகத்தின் ஆத்மீக சக்திக்கான கேந்திரமாக ஆகணும்னு விரும்பினாங்க. பாரதம் உலகத்தின் ஆத்மீக சக்திக்கான கேந்திரமாக ஆகணும் அப்படின்னு விரும்பினாங்க. அதே காரியங்கள் இங்கு குப்த ரூபத்தில் நடந்துட்டு இருக்குது. ஒருவேளை ஒருவராவது ராம் சீதைக்கு சமமாக ஆகிட்டாங்க அப்படின்னா ஒரு ராம் சீதையின் காரணமாக ராம் ராஜ்யம் ஏற்பட்டுச்சு. மேலும் அனைவரும் ராம் சீதைக்கு சமமாக ஆகிட்டாங்க அப்படின்னா என்ன ஆயிடும்? இந்த பாடம் கடினமானது கிடையாது, மிகவும் சுலபமானது. இந்த பாடத்தை படித்து உறுதியாக்குனீங்க அப்படின்னா நீங்களும் சத்திய ஆசிரியர் மூலமாக ஆன்மீக சான்றிதழும் பெறுவீங்கன்னு பாபா சொல்கிறாங்க. மேலும் வருமானத்திற்கான ஆதாரத்துக்கு உத்தரவாதமும் பெற்றுக்கொள்வீங்க. மற்றபடி அவசியம் அதிசயமானது. தாத்தாவும் தாத்தாவினுடைய தந்தையும் இங்கே தான் படிக்கிறாங்க அப்படின்னா பேரன்களும் கொள்ளு பேரன்களும் இங்கே தான் படிக்கிறாங்க. ஒரே வகுப்பில் இருவர்களுமே படிக்கிறாங்க. ஏன்னா இங்கே ஆத்மாக்களுக்கு கற்பிக்கப்படுது, உடலை பார்ப்பது கிடையாது, ஆத்மாவுக்கு கற்பிக்கப்படுது. 5 வயது குழந்தையாக இருந்தாலும் கூட அவங்களும் இந்த பாடத்தை படிக்க முடியும். மேலும் குழந்தை அதிக காரியம் செய்ய முடியும். மேலும் யார் வயோதிகர் ஆகிட்டாங்களோ அவங்களுக்கும் இந்த பாடம் மிக அவசியம். இல்லை அப்படின்னா வாழ்க்கையில நம்பிக்கை இழந்துடுவாங்க. படிக்காத மாதர்களுக்கும் உயர்ந்த வாழ்க்கை வேண்டும் இல்லையா? ஆகையினால சத்தியமான ஆசிரியர் அனைவருக்கும் படிப்பிக்கிறார் அப்படின்னா நீங்கள் என்ன செய்வீங்க? பாடத்தை படிப்பீங்கள் தான் இல்லையா? உங்களுக்கு தான் லாபமாக இருக்கும். யார் செய்வாங்களோ அவங்க அடைவாங்க. எவ்வளவு செய்வாங்களோ அந்த அளவு லாபம் இருக்கும். ஏன்னா இங்கு ஒன்றுக்கு பல கோடி மடங்கு பலனாக கிடைக்குது. அங்கு அழியக்கூடியதில் அந்த மாதிரி இல்லை. அழியாத படிப்பில் ஒன்றுக்கு பல மடங்கு ஆகிறது. ஏன்னா வள்ளல் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. நல்லது. ராஜஸ்தான் மண்டலத்தோடு பாப்தாதாவினுடைய சந்திப்பு. ராஜஸ்தான் மண்டலத்தினுடைய விசேஷம் என்ன? ராஜஸ்தானில் தான் தலைமையகம் இருக்குது. எப்படி மண்டலத்துக்கு விசேஷம் இருக்குதோ அதே மாதிரி ராஜஸ்தான் நிவாசிகளுக்கும் விசேஷம் இருக்கும். இப்போ ஏதாவது விசேஷம் உடைய ஒரு வைரம் உருவாகணும், அல்லது நீங்களே விசேஷ வைரமா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. நீங்களும் அனைவரையும் விட விசேஷமானவரே தான். ஆனால் சேவையின் கஷேத்திரத்தில் உலகத்தின் பார்வையில் யார் விசேஷமாக இருக்கிறாங்களோ அவங்களையும் சேவைக்கு பொறுப்பாளராக ஆக்கணும். அந்த மாதிரி சேவை செஞ்சுருக்கீங்களான்னு பாப்தாதா கேட்குறாங்க. ராஜஸ்தானும் அனைவரையும் விட நம்பர் 1 இருக்கணும். எண்ணிக்கையில், தரத்தில், சேவையினுடைய விசேஷத்தில், அப்படி அனைத்திலும் நம்பர் 1. தலைமையகமும் நம்பர் 1 தான். ஆனால் அதனுடைய பிரபாவம் முழு ராஜஸ்தானிலும் இருக்கணும். இப்போ நம்பர் 1 எண்ணிக்கையில் மகாராஷ்டிரா, குஜராத்தை சொல்கிறாங்க. இப்போ அனைவரையும் விட நம்பர் 1 ராஜஸ்தான் என்று எடுத்துக்கொள்ளணும். இப்போ இந்த வருடம் அதற்கான ஏற்பாடு செய்யுங்க. அடுத்த வருடம் மகாராஷ்டிரா மற்றும் குஜராத்தையும் விட நம்பர் 1 போகணும். நிச்சய புத்தி உடையவங்க வெற்றி அடைவாங்க. எத்தனை நல்ல நல்ல அனுபவி ரத்னங்கள் இருக்கிறாங்க. சேவையை முன்னேற்றி வளர செஞ்சீங்க அப்படின்னா அது அவசியம் வளர்ச்சி அடையும். நல்லது. வரதானம். பகவான் மற்றும் பாக்கியத்தின் நினைவின் மூலம் மற்றவர்களுக்கும் பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய குஷி நிறைந்த அதிர்ஷ்டமிக்கவர் ஆகுக. குஷி நிறைந்த அதிர்ஷ்டமிக்கவராக ஆகணும் அப்படின்னா பாப்தாதா சொல்கிறாங்க, பகவான் மற்றும் பாக்கியத்தின் நினைவின் மூலமாக மற்றவங்களுக்கும் பாக்கியத்தை உருவாக்கணும். அமிர்த வேளையிலிருந்து இரவு வரை தன்னுடைய பலவிதமான பாக்கியத்தை நினைவில் கொண்டு வாங்க. மேலும் ஆஹா என்னுடைய சிரேஷ்ட பாக்கியமே அப்படிங்கிற இந்த பாடலை பாடிக்கிட்டே இருங்க. யார் பகவான் மற்றும் பாக்கியத்தின் நினைவில் இருக்கிறாங்களோ அவங்க தான் மற்றவர்களை பாக்கியவான் ஆக்க முடியும். பிராமணன் என்றாலே எப்பொழுதும் பாக்கியவான், எப்போதும் அதிர்ஷ்டம் நிறைந்தவங்க. பிராமண ஆத்மாவுடைய குஷியை குறைப்பதற்கு யாருக்கும் தைரியம் கிடையாது. நீங்கள் ஒவ்வொருவரும் குஷி நிறைந்தவங்க, அதிர்ஷ்டம் நிறைந்தவங்க. பாப்தாதா சொல்றாங்க, பிராமண வாழ்க்கையில குஷி இல்லாமல் ஆவது அசம்பவம். உடலே சென்று விட்டாலும் குஷி செல்ல முடியாதுன்னு பாபா சொல்றாங்க. ஸ்லோகன். மாயாவினுடைய ஊஞ்சலை விட்டுவிட்டு அதீந்திரிய சுகத்தினுடைய ஊஞ்சல்ல எப்பொழுதும் ஆடிக்கிட்டே இருங்க. மாயாவினுடைய ஊஞ்சலை விட்டுவிட்டு அதீந்திரிய சுகத்தினுடைய ஊஞ்சல்ல எப்பொழுதும் ஆடிக்கொண்டே இருங்கள். நல்லது. ஓம் சாந்தி.
நன்றி பாபா. நன்றி.